ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மன்வாவோட 39வது சாப்டர்ல இருந்து 41வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே கைஸ் கீழே ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஓவரா பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கோம்னா, எல்லாருமே அந்த டெஸ்ட்டுக்கோசரம் கிறிஸ்டலை தேடி போயிருப்பாங்க. குரூப்பா ஹீரோ மட்டும் நான் தனியா போய் எல்லா கிறிஸ்டலையும் எடுக்க போறேன் அப்படின்ட்டு கிளம்பி இருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் எதிரில வந்த எல்லா மிருகத்தையும் போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுன்னு எந்த ஸ்டோனியுமே எடுக்காம போயிட்டு இருக்கான். இவன் இப்படி போறதை யாரோ தூரமா நின்னு பாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு தான் நின்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ போன உடனே ஹீரோ பின்னாடியே இவளும் அப்படியே நடந்து போறான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற யாரோ உல்ஃப் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. யாருன்னு பார்த்தா டாய்லா தான். டாய்லா அந்த பிரின்சஸ் கூட டீம் அப் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கா. அவளும் இந்த நாக்ஸ் எங்க போனா, நானும் அவன் கூட தனியா போயிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிரின்சஸ் கூட இந்த ரோஸ் கலர் மண்டையும், டாய்லா என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன், பிரின்சஸ ப்ரொடெக்ட் பண்ற வேலைய, நீ என்ன மூஞ்சி இவ்வளவு சோகமா வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, ஹாப்பியா சண்டை போடு அப்படின்ட்டு அவ கத்துறா. இவ்வளவு சரி சரி அப்படின்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பிரின்சஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம நினைச்சதோட ஹையான லெவலுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டல் தான் இருக்கிறதுலே ஹை கிரேடான கிறிஸ்டலா இருக்கும். பிரின்சஸ் இப்படி சொன்ன உடனே அந்த ரோஸ் கலர் மண்டியும் இருக்கலாம், ஆனா இந்த டெஸ்ட் யாரால உருவாக்கப்பட்டதுன்றத மறந்துட்டீங்களா, இது இந்த அகாடமியோட டீன் நோவாவால உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா இதோட இந்த டெஸ்ட் முடியாது, எதனா ஒரு ஹிடன் பீஸ் இருக்கணும். இப்படி சொன்ன பிரின்சஸும் ஆமா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளவு சுத்தி இருக்க சோல்ஜர்ஸை திரும்பி பாக்குறா. இவங்களுக்காக சண்டை போட்டு மிச்சம் இருந்த எல்லாருமே பயங்கர டயர்ட்ல இருக்காங்க. அந்த பிரின்சஸும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நம்மளால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் சோல்ஜர்ஸ் இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு. பிரின்சஸ் இப்படி சொன்ன உடனே ரோஸ் கலர் மண்டியும் ஆனா அந்த விஷயம் நான் நடக்கிறதுக்கு விட மாட்டேன், நான் பிரின்சஸுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இந்த டெஸ்ட்ல அவங்களை ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்க வைப்பேன்னு. ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் ஆர்கேம் எம்பரர் அது கோர்ல இருந்தே அழிஞ்சிட்டு வருது. சோ இந்த எம்பையரை நான் பழைய க்ளோரிக்கு எடுத்துட்டு போனேன்னா அந்த த்ரோனுக்கு வர்த்தியான ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன வேலை வேணா பண்ணுவேன். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லாவும் நான் நல்லா தான் இருக்கேன், பிரின்சஸுக்கு ஓகேனா நான் நல்லா இருக்க மிச்ச சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு நம்ம இதுக்கு மேல கிளைம் அப் பண்ணி போலாம். நானும் அதே விஷயத்த தான் யோசிச்சேன். ஆனா பிரின்சஸும் இதெல்லாம் கேட்டு அவளும் இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறா. யோசிச்சுட்டு சரி நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நம்ம இருக்கிற மிச்சம் எல்லாருமே கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் மேல போவோம் அப்படின்றா. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் ஏதோ பனி சூழ்ந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். ஹீரோக்கு பனி ஒத்துக்காதுல சிஸ்டம்ல இருந்தோம். உங்களோட நெகட்டிவ் ட்ரேட் கோல்ட் ஹேண்ட் அண்ட் ஃபீட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இதனால உங்க மூவ்மெண்ட் ஸ்பீடும் பிரீத்திங்கும் கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு உங்களோட எல்லா ஸ்டாட்ஸுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு நடக்கணும் ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு அவன் சொடக்கு போடுறான். கையில நெருப்பு வருது. சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க பேசிக் மேஜிக்கான இன்ஃபர்னோ யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க பெனால்டி டிசப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஹீரோவும் இதை பார்த்துட்டு நான் இந்த உடம்பு வச்சுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வரணும்னா அதுக்கு நான் இந்த கோல்ட்னஸ் தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் பாக்குறான். பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப க்ளோஸா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இப்படி சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறான். நடந்து போயிட்டு ஹீரோவும் நின்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த ஃப்ரோசன் விச் நோவாவால மட்டும் தான் பண்ண முடியும், எனக்கு நல்லாவே தெரியும் இதுதான் இந்த மவுண்டனோட டாப்னு. ஆனா நான் நினைச்சதை விடவே இந்த இடத்துல ஏகப்பட்ட ஐஸ் இருக்கு. ஹீரோவும் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அவன் கண்ணை மூடி தரையில அவன் மொத்தமான அவன் ரிலீஸ் பண்றான். இந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு நார்மலான ஐலாண்டு மாதிரி இருக்கலாம், ஆனா அது அப்படி கிடையாது. நோவா இத ஒரு ஆர்டிபிஷியல் லேப்ரண்டா தான் உருவாக்கி இருக்கா. அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற உயிரினத்துல இருந்து அசைற ஒவ்வொரு பொருளுமே மேஜிக்கால தான் உருவாயிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ மானாவை ரிலீஸ் பண்ணதுல எல்லாத்தையுமே சுத்தி இருக்கிறதெல்லாம் சென்ஸ் பண்றான். அதுங்களும் மானாவால உருவாயிருக்கிறதுனால ஹீரோவும் அதெல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு என்னால நம்பவே முடியல அவகிட்ட எந்த அளவுக்கு தான் மானா இருக்கு, ஆனா இப்ப அந்த விஷயம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இவனும் இப்படி சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா அந்த மொத்த காடுமே அதிருது. என்னன்னு பார்த்தா ஐஸ் ட்ரோல்ஸ் வருது. அது உள்ள இருந்து ஒரு 3-4 ஐஸ் ட்ரோல்ஸ் வந்து ஹீரோ சுத்து போட்டு நிக்குது. ஹீரோவும் அது முன்னாடி அப்படியே கெத்தா நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த ஐஸ் ட்ரோல்ஸ் இது ரொம்பவே மோசமான ஒண்ணு, ஏன்னா இது கிட்ட டன் கணக்குல ஹெச்பியும் ரீஜெனரேஷன் எபிலிட்டியும் இருக்கு. இந்த மான்ஸ்டர் எதுக்கு பேர் போனதுன்னா இந்த கேமை விளையாடுற புது பிளேயர்ஸ் எல்லாம் கொல்ற அதிகமான மான்ஸ்டர்ல இதுவும் ஒண்ணு. ஆனா என் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹீரோ இப்படி சொல்லும் போது அந்த ஐஸ் ட்ரோலும் ஒரே அட்டாக் ஹீரோ சைட்ல டாச் பண்ணிடுறான். இவன் டாச் பண்ணி நிக்கும் போதே இன்னொன்னு பின்னாடி இருந்து ஒரு ஸ்லாஷ் வந்து ஹீரோவும் கீழே குனிஞ்சு தப்பிச்சிடறான். தப்பிச்சு ஹீரோவும் அதை பார்த்து நின்னுட்டு இருக்கும் போதே ஒன்னு ஸ்டாப் பண்ண வருது. அதை ஹீரோ அசால்ட்டா டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நோவா எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸ் மேல பயங்கர அப்சஷனா இருப்பா, அதுக்குன்னு அவ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கார்னர் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கி இருப்பான்னு என்னால யோசிக்க முடியல. ஆனா இந்த ட்ரோல்ஸ் ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸால கொல்ல முடியற அளவுக்கு. சொல்ல போனா இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லோ மிட் கிரேட் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்னா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த சிச்சுவேஷன் மட்டும் இப்ப உண்மையா நடந்திருந்தா இந்த இடத்துல இருக்க மொத்த பேருமே செத்துருப்போம். ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு முன்னாடி பாக்குறான். முன்னாடி பார்த்தா ட்ரோல்ஸ் எல்லாமே முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ஹீரோ பின்னாடியே ஒரு பொண்ணு வந்திருக்கோம்ல, அவளும் ஹீரோ இதெல்லாம் பண்றத நின்னு பாத்துட்டு இருக்கா. இதை பார்த்து
பார்த்தாலே எனக்கு தெளிவாவே தெரியுது இந்த டெஸ்ட்ல இருக்க இந்த ட்ரோல்ஸ் எல்லாமே ஒரு அட்டாக் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. மொதல் இருக்க ட்ரோல் அது வெர்டிகல் ஸ்லாஷை யூஸ் பண்ணுது, ரெண்டாவதா இருக்க ட்ரோல் அது ஹாரிசான்டல் ஸ்லாஷை யூஸ் பண்ணுது, அண்ட் கடைசியா இருக்கிறது அது பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டாப் போஸை யூஸ் பண்ணுது. சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் என்னால ஈஸியாவே பேரி பண்ண முடியும். ஹீரோ அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரோல் அட்டாக்க பேரி பண்ணிட்டு அது பின்னாடி வந்துடுறான். வந்தவனும் திரும்பி அந்த ட்ரோல் நெஞ்சிலே ஒரே போட்டு ஹீரோவும் அவன் கத்தியை திருப்பி வச்சு அது நெஞ்சிலே ஒரே சொருவிறான். அந்த ஸ்வாட எடுத்து சொருவி கிண்டி வெளியே எடுத்துறான். அவன் ஸ்வாட ஹீரோவும் வெளியே எடுத்து அந்த ட்ரோலோட ஹெட்லே ஒரே ஷாட்டு தலை துண்டா போயிடுச்சு அந்த ட்ரோலுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ எல்லா ட்ரோலையும் போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு அவனும் அந்த ட்ரோல் உடம்புல கை விடுறான். கை விட்டு ஏதோ கிரே கலர்ல ஒரு கிறிஸ்டல் எடுக்கிறான். எடுக்கும் போது ஹீரோவும் நான் கடைசியா அந்த கிரே கலர் கிறிஸ்டலை கண்டுபிடிச்சிட்டேன். நான் மத்த கிறிஸ்டல் எல்லாம் எடுக்காததுக்கு ஒரே காரணம் ஏன்னா இந்த கிரே கிறிஸ்டல் தான். இந்த கிரே கிறிஸ்டல் இது ஒரு ஹிடன் பீஸ் நோவாவால இந்த இடத்துல வைக்கப்பட்டது. இந்த கிரே கிறிஸ்டல் எதுக்கு யூஸ் ஆகும்னா நான் அந்த கிரே கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவகிட்ட இருந்து ஒரு ஸ்க்ரோலை நான் வாங்கிக்கலாம். இப்ப எனக்கு அந்த ஸ்க்ரோல் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அந்த ஸ்க்ரோல் எதுக்குன்னா அவர் ஆஃப் ஜீனியஸுக்கு தான். ஸ்டோரியோட இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அதனால நான் அவகிட்ட இருந்து அந்த ஸ்க்ரோலை வாங்கி என்னோட அவர் ஆஃப் ஜீனியஸ்ல யூஸ் பண்ண போறேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற யாரையும் காட்டுறாங்க. அவங்க கையிலயும் அந்த பர்பிள் கிறிஸ்டல் இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மர்ச்சன்ட் பொண்ணு இருந்ததுல அவ டீம்ல தான் யாரோ ஒரு பொண்ணு அந்த கிறிஸ்டலை கையில வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கும் ஏன்னா இந்த கிறிஸ்டல் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்ட்டு இவங்க கும்பலா பேசிட்டு இருக்காங்க. சைட்ல இருக்க பொண்ணுங்களும் ஆமா நீ சொல்றதுதான் சரி, நம்ம வேற லெவல், நம்ம கடைசியா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் ஆமா ஆமா இது ஒண்ணும் அந்த அளவுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம் கிடையாது. இவளும் இதை சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவளுங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், இதை வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு குட் ரிசல்ட் வர வைக்க முடியும். ஆனா எனக்கு ஏன் இந்த விஷயம் ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஹீரோ தனியா போயிருப்பான்ல அததான் இவ யோசிச்சு பாக்குறா. அதை யோசிச்சுட்டு இவ வேற ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ சின்ன வயசுல தான் காட்டுறாங்க. யாராவது ஷோல்டர் மேல கை வச்சுட்டு நீ நாக்ஸ் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் கிட்ட சண்டை போட்டியா, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் தானே நம்ம ஃபேமிலியை யாருமே கீழே பார்க்க கூடாது, அந்த மாதிரி நடந்துக்கணும் உங்ககிட்ட சொன்னேன் தானே அப்படின்ட்டு இவங்க அப்பா தான் இவகிட்ட கத்திட்டு இருக்காரு. மேல போகணும், நம்ம இப்ப இருக்கிறத விட இன்னும் ஹைட்டா மேல போகணும், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நாக்ஸ் எப்படியாச்சும் உங்க சைடுக்கு நீ கொண்டு வந்தே ஆகணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்து நீ கொண்டு வரணும், நீ அதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி. இவங்க அப்பா அப்படியே பயங்கர டெரரா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு சின்ன பொண்ணு இல்ல, இவங்க அப்பா பேசுறதெல்லாம் கேட்டு இவளும் அப்படியே கண்ணு கலங்கி நின்னுட்டு இருக்கா. நிக்கும் போதே இவளும் எங்க அப்பா ஒரு தடவை கூட என்ன ஒரு பொண்ணா மதிச்சதே கிடையாது, ஆனா இந்த நாக்ஸ் ஏன் தனியா போனா, அவனுக்கு ஒரு விஷயத்துல கெயின் இல்லனா அந்த விஷயத்த அவன் கண்டிப்பா பண்ண மாட்டான். இவன் தனியா போயிருக்கானா கண்டிப்பா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை இந்த டெஸ்டோட ஹிடன் சீக்ரெட் எதனா அவனுக்கு தெரியுமா. இவளும் இதெல்லாம் யோசிச்சுட்டு உங்க எல்லாருக்குமே நான் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன், இதுக்கு மேல யாரு என் கூட ஹையா சேர்ந்து கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என் ஃபேமிலி பேர் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு தரேன்னு சொன்ன ரிவார்டை விட டபுள் மடங்கா உங்களுக்கு தருவேன். இவ இப்படி சொல்றதை கேட்டு சுத்தி இருந்தவங்களும் உனக்கு இந்த கிறிஸ்டல் பிடிக்கலையா, இதுக்கு மேலயும் நம்ம ஹையா கிளைம் பண்ணோம்னா அது ரொம்ப டேஞ்சர் தான் நம்மளுக்கு. இவங்க சொல்றதை கேட்டு அந்த மர்ச்சன்ட் பண்ணோம் கண்டிப்பா எந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தானே ரிவார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இவ இப்படி சொன்ன உடனே நான் வரேன்றானுங்க சுத்தி இருக்கிறவனுங்களாம். இவ்வளவு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்துல பணம் தான் எல்லாமே, எனக்கு தெரியல இந்த நாக்ஸ் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு, ஆனா இவனை போய் செக் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்றான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஐஸ் ரோல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நான் ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் இந்த இடத்துல எடுத்தனா, எப்பவுமே ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கும். அவ சொன்னதே தான் ஹீரோவும் இந்த இடத்துல இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவும் நான் அவர் ஆஃப் ஜீனியஸை என்ஹான்ஸ் பண்ற சான்ஸ் எனக்கு ஜீரோல தான் இருக்கு, சொல்ல போனா இது இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். அது எது வரைக்கும்னா நான் என்னோட ஹிடன் ஸ்டேட் எஜிலிட்டி அன்லாக் பண்ற வரைக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் நான் இவ்வளவு விஷயம் பண்றதுனால கண்டிப்பா நிறைய பீப்புள்ஸோட அட்டென்ஷனை நான் அட்ராக்ட் பண்றேன்ட்டு, ஆனா என்னால அந்த விஷயத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு சைட்ல திரும்பி பார்த்து எதையும் நோட்டீஸ் பண்றான். என்னன்னு பார்த்தா ஹீரோ நோக்கி ஏதோ ஒரு கத்தி வந்திருக்கு. ஹீரோவும் அதை தட்டி விட்டு யாருன்னு திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா பெராதான் வந்திருக்கான். அவனும் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நான் யோசிச்சே பார்க்கல, சொல்ல போனா உங்களை மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களோட நாக்ஸ். இவன் வந்ததை ஹீரோவும் பார்த்துட்டு இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ இவனை பாக்குறான், இவன் ஹீரோ பாக்குறான். அப்படியே ஒருத்தர பார்த்தோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். ஹீரோவும் இது நடக்கவே கூடாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு பெராவோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குறான். இந்த இன்னர் லூனாட்டிக்லே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர், அதுவும் இல்லாம 3 ஸ்வாட் எம்பரர்ல இவனும் ஒருத்தன். இந்த மாதிரி பிக் ஷாட்டான ஒரு ஆளு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த டைம்ல புரோட்டகனிஸ்ட் கூட தானே சண்டை போட்டுட்டு இருக்கணும். அப்படி சண்டை போடும் போது அந்த புரோட்டகனிஸ்டோட கைண்ட்னஸ் பிடிச்சி அந்த புரோட்டகனிஸ்டுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு அந்த மர்ச்சன்ட் பொண்ணுக்கு வர இருக்கிற ஆபத்தை இவன் தான் தடுப்பான். ஆனா இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் இரு. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெராவோ இன்னொரு கத்தியை தூக்கி போடுறான். இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு. இவன் தூக்கி போட்ட கத்தியை ஹீரோ தடுத்துட்டு இந்த பெரா இவன் கூட சண்டை போட வேண்டிய அந்த புரோட்டகனிஸ்ட்
ப்ரோட்டகனிஸ்ட் எங்க, நீ கையில தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க ஒரு விஷயம், அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நீயே அதை என்கிட்ட கொடுத்துட்டுனா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இவன் சொன்னதை கேட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு மூஞ்ச அப்படியே டெரரா வச்சுன்னு, அசிங்கமான பூச்சியே உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு. ஹீரோவும் இதை சொல்லிட்டு நிக்கும் போதே பெராவும் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் யோசிக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா இவன் கூட சண்டை போட வேண்டிய அந்த ப்ரோட்டகனிஸ்ட் அப்ப கண்டிப்பா இந்த உலகத்துல எக்ஸிஸ்டே ஆகலன்னு நினைக்கிறேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனும் ஹீரோவை சரமாரியா தாக்கிட்டு இருக்கான். பெராவும் ஹீரோவை ஸ்டாப் பண்ணலான்னு வரான். ஹீரோவும் அதுல இருந்து சாஞ்சி தப்பிச்சிடறான். தப்பிச்சுட்டு ஹீரோவும் இவனை எப்படியாச்சும் நான் இந்த இடத்துல தடுத்தே ஆகணும். அடச்சா ஏண்டா ஸ்டோரி இந்த அளவுக்கு போட்டு குழப்பறிய, இதுக்கெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவியா, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சஸ்பிஷியஸா இருக்குன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நான் தடவை உன்னை சேடன்ல பார்க்கும் போது நீ உன் ஸ்வாட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்த. என்னதான்டா சொல்ல வர, எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப கவலைப்படுற போல. நீ உன் ஸ்வாட மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டுனா நீ உன் வழியை பார்த்துட்டு போயிடலாம், நான் ஏன் வழியை பார்த்துட்டு போயிடலாம். அதுவும் இல்லாம உன் கையில இருக்க அந்த பிளாக் கிறிஸ்டல் அதை பார்க்கும் போதே தெரியுது சாதாரண கிறிஸ்டலோட ஹை மார்க் அது தரும்ட்டு. நீ கேட்டதுக்கு நான் ரெஃப்யூஸ் பண்ணா அப்ப எனக்கு வேற வழி இல்ல, உன் கூட நான் சண்டை போட்டு தான் ஆகணும். இவனுக்கு ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு பெரா ஹீரோவை பாக்குறான், ஹீரோ பெராவை பாக்குறான். ஹீரோவும் இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா இருக்கு, நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரே விஷயத்த தான் நீ பிளான் பண்ணிட்டு இருந்திருக்க, நீ அப்படியே சொல்ற, நீ சொல்றதும் கரெக்ட் தான், எல்லா விஷயத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சிட்ட, இதுக்கப்புறம் ஒன்னும் மறைக்கிறதுக்கு இல்ல. இவன் வேணா ஃபியூச்சர்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரா க்ரோ ஆகலாம், ஆனா இப்ப இவன் டேலண்ட் இல்லாத ஒரு சின்ன பையன் தான். இவன் வேணா ஒரு ஜீனியஸ் கேரக்டரா இருக்கலாம், ஆனா நான் அவர் ஆஃப் ஜீனியஸ் யூஸ் பண்ணனா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். எப்படி இருந்தாலும் ஆனா என்னால அவர் ஆஃப் ஜீனியஸை இந்த ஃபைட்ல இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. இந்த உலகத்துல அந்த ப்ரோட்டகனிஸ்ட் மட்டும் இல்லனா வேற வழியே இல்ல, நான் தான் அவளை காப்பாத்தி ஆகணும். இது வேணா பாக்கிறதுக்கு கேம்பிளிங் மாதிரி இருக்கலாம், ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் இந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்தாகணும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பெராவை பார்த்து, இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சவன் நீ ஒருத்த மட்டும் இல்ல, ஓ பரவாயில்லையே உனக்கு என் பேர்லாம் ஞாபகம் இருக்கா, நான் என்ன யோசிச்சேன்னா நீ மறுபடியும் நீ யாரா அப்படின்னு என்கிட்ட கேப் பண்ணி யோசிச்சேன். ஹீரோவும் சில்சஸ் அப்படின்றான், அதான் பெராவோட மாஸ்டர் பேரை சொல்றான். இதை கேட்டு பெராவும் காண்டா வரான். அப்படியே எனக்கு தெரியும் நீ இந்த அகாடமில ஏன் சேர்ந்துக்கிறேன்ட்டு, செத்து போன உன் மாஸ்டரோட சீக்ரெட் எல்லாம் கண்டுபிடிக்க தானே. ஹீரோ சொன்னது கேட்டு இவனும் டே லவுடு அப்படின்றான். ஹீரோவும் பரவாயில்லையே இப்போ உனக்கு பேசுறதுக்கு டைம் வந்திருக்கு போல. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற எங்கேயோ ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் அந்த மிச்ச டீம் எல்லாம் சேர்த்துட்டு மேல ஏறி வந்துட்டு இருக்கா. அவளும் மேல வரும்போதே யாரையோ எதிரில பாக்குறா. யாருன்னு பார்த்தா பிரின்சஸ் தான் வராங்க. பிரின்சஸும் இவளை பார்த்துட்டு, ஏ மர்ச்சன்ட் பொண்ணு எனக்கு தெரியும் நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு, இவளும் உங்க வழியில வர அளவுக்கு எனக்கு ஒன்னும் தைரியம் கிடையாது. ஆனா இவ இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் பெராவும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுற இடத்துல தான் இவனுக்கு மொத்த பேருமே வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இவன் இப்படி சொல்லும் போதே பெராவும் ஹீரோ மேல ஸ்டாப் பண்றான். ஹீரோவும் சைட்ல கழுத்தை சாச்சி தப்பிச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த பிரின்சஸும் என்னால பார்க்க முடியுது, ஆனா இந்த மாதிரி சென்சே இல்லாம சண்டை போடுறவங்களுக்கு நடுவுல என்னால போக முடியாது. ஆனா பிரின்சஸ் இப்பதான் இந்த ரோஸ் கலர் மண்டை பேரே சொல்றாங்க. இவ பேரு இச்சினா, நம்ம ரோஸ் மண்டனே வச்சுப்போம். பிரின்சஸ் ரோஸ் மண்டையை பார்த்து நம்மளால கண்டிப்பா இவனுங்க ரெண்டு பேர் நடுவுலயும் போய் இந்த சண்டையில ஜெயிக்க முடியாது. இவனுங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தருக்கு பெருசா அடிபடாத வரைக்கும். மோர் ஓவர் இவனுங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையில ஒண்ணு சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அது நம்மளுக்கு தான் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடும். பிரின்சஸ் சொன்னது கேட்டு இவ்வளோ ஆனா அப்படின்ட்டு ஹீரோ கையில இருக்க கிறிஸ்டலை பார்த்துட்டு சரி நான் உங்க ஆர்டரையே ஃபாலோ பண்றேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மர்ச்சன்ட் பொண்ணும் இதை பார்க்கவே வினோதமா இருக்கு. இந்த நாக்ஸ் எனக்கு தெரிஞ்ச நாக்ஸ் இல்ல, அவன் எதுக்குமே உதவாத ஒரு ஆளா தான் இருந்தான். எப்ப அவன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாறினா. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவளை நோக்கி ஏதோ பிளாக்கா ஒரு ஷேடோ மாதிரி வருது. ஹீரோவும் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. டாய்லாவும் தூரமா நின்னு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரோஸ் கலர் மண்டியும் நீ என்ன அவங்க ஃபைட்ட பார்த்துட்டு இருக்கியா, எனக்கு தெரியாது டெஸ்ட்ராயர் ஆஃப் த ஈஸ்ட் நம்மள ஒரு ஸ்டூடெண்டா இருப்பான்னு, எனக்கு தெரிஞ்சு அவன் பேரு பெரான்னு நினைக்கிறேன். இதை கேட்டு சிவப்பு மண்டியும் உங்களுக்கு அவனை தெரியுமா, நாக்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானே அவனை, ஆமா அவன் கிரே உல்ஃப் பெரா. அவன் என்னதான் பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் அவன் ஈஸ்ட்ல இருக்க ஊறப்பட்ட பேண்டிட் குரூப்ப மேசக்கர் பண்ணியிருக்கான். அதனாலே அவன் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆளா இருக்கான். ஓ அப்படியா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல நாக்ஸ் ஃபேமிலியோட 5வது பையன் ஒரு புது லைட்டா க்ளோ ஆவான்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம நான் எதிர்பார்க்காத ஒரே விஷயம் என்னன்னா இவன் ஸ்வாட்ல இந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டான ஆளா இருப்பான்னு. இவன் மட்டும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ஒரு ஆளா இல்லாம இருந்திருந்தானா கண்டிப்பா ஒரு எக்ஸலன்ட் நைட்டா மாறுவான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே சேவ் மண்டியும் எனக்கு தெரிஞ்சு நாக்ஸ் ஒன்னும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ஒரு ஆள் இல்லையே அப்படின்ட்டு இவ சொல்றா. ஓ பரவாயில்லையே உனக்கு அவனை பத்தி நிறைய விஷயம் தெரிய போல. அங்க அவ்வளவு கூத்து நடக்கும் போது இவனுங்க ரெண்டு பேரும் டேய் லவுடு அப்படின்ட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் இது ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான், ஏன்னா சில்ஸ் தானே இவரோட டீச்சர், ஆனா என்னவா இருந்தாலும் அவர் செத்துட்டாரு, அது ஏன்னா மைல்ஸ் அகாடமில இருக்க ஒரு பிராட்டால. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெராவும் கைஸ் ஹீரோ இப்ப சொல்ற விஷயம் எல்லாம் ஒரு சிலது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், அதை ஃபியூச்சர்ல தான் ரிவீல் பண்ணுவானுங்க. ஹீரோ வந்து
ஒரு ஹிடன் பீஸ் மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே கட் பண்ணி ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டெராவோ நீ இவ்வளவு நேரம் வளர்னது எல்லாமே போதும் அப்படின்ட்டு ஹீரோ நோக்கி ஒரு அட்டாக் பண்றான். ஹீரோவும் அதை தடுத்துட்டு அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணி என்னப்பா தம்பி நான் ஒன்னும் தப்பா சொல்லியே உன் டீச்சரை கொண்டது நான் ஒன்னும் இல்ல தெரியும்ல உனக்கு. இவன் இப்படி சொன்ன உடனே பெறாவும் சம காண்டாகி இவனை மேல இருந்து அட்டாக் பண்றான். ஹீரோ தப்பிச்சிடறான். சைட்ல இருந்து அட்டாக் பண்றான். ஹீரோ தப்பிச்சிடறான். இந்த மாதிரி மாத்தி ஹீரோ வெட்டிட்டே இருக்கான். ஹீரோ அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சிட்டு ஹீரோவும் இவன் அட்டாக் பேட்டர்ன் போக இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இவன் வேணா ஒரு ஜீனியஸ் கேரக்டரா இருக்கலாம், ஆனா இவன் இன்னும் சின்ன பையன் தான் அப்படின்ட்டு இவனுக்கு மாத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பெறாவும் ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவன் கத்திய தட்டி விட்டு வயிற்றுலயே ஒரே எட்டி வத ஆளு பின்னாடி தேய்ச்சின்னு போய் ஊந்துடுறான். பின்னாடி போனவனும் நின்னு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து ஒரே ஜம்ப் ஹீரோ ஸ்டாப் பண்ணலான்ட்டு அப்படியே செம ஸ்பீட்ல வரான். இப்ப பாக்கலாம் நீ மறுபடியும் அந்த முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் பேசுறியான்னு. நீ இப்படியே பண்ண போறேன்னா நான் அந்த விஷயத்த பேசிட்டே தான் இருக்க போறேன். இவனோட அட்டாக் போக இது ரொம்ப ஷார்ப் ஆயிட்டே இருக்கு. என்னால ரொம்ப நேரத்துக்கு இதை டாச் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு அவனை ஒரு வெட்டுனா அவன் தப்பிச்சிட்டு அவனோட ஸ்வாட்ல அவனோட ஆறாவெல்லாம் கேதர் பண்றான். அவன் எப்ப அவன் டீச்சர் ஸ்வாட் டெக்னிக்கான லிவிங் ஸ்வாட யூஸ் பண்றானோ அப்ப என்னோட டிஃபீட் மாத்த முடியாத ஒரு விஷயமா மாறிடும். அதனாலதான் அந்த ஸ்வாட் டெக்னிக்கு ஸ்வாட் எம்பரர்னு பேரே வச்சிருக்காங்க. ஹீரோவும் இவன் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான்ட்டு பார்த்துட்டு காண்டாயிட்டு இவன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறான். இவன் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பெறாவும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவன் ஸ்வாட வச்சு அதை தடுத்த ஹீரோவும் அவனை பார்த்துட்டு பாத்தியா மத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நீ இப்படிதான் திருடிக்கணும்னு நினைக்கிற. இதுதான்டா இந்த உண்மையான லோலியான காமனருங்க பண்ற வேலையே. ஹீரோ இப்படி சொன்ன உடனே பெறாகு நோபல்ஸ் மேல காண்டு இருக்கும்ல அந்த காண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அவனும் ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச உலகத்தை உருவாக்கந்தே இந்த மாதிரி மேல இருக்கன்னு சொல்லிக்கிற இந்த நோபல்ஸ் தான்டா. நீ சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு விஷயம். உனக்கு ஒருத்தரை வெறுக்கணும்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு திரியிறியா? நீ இப்ப பண்றதெல்லாம் டைம் வேஸ்ட் தான். ஹீரோ இப்படி சொல்லும் போதே உனக்கு மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ரெண்டு பேர் ஸ்வாடும் மோதிட்டே இருக்கு. ஹீரோவும் உனக்கு ஓகேவா இந்த விஷயம் இப்படி முடியறது? எனக்கு தெரிஞ்சு உன் டீச்சரை பத்தி நீ எதுவும் தெரிஞ்சுக்க வரல போலியே. ஹீரோவும் இவன் கூட சண்டை போட்டுட்டே சைட்ல திரும்பி பாக்குறான். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த சண்டைய இன்னும் கொஞ்ச நேரம் டிராக் பண்ணா போதும். ஏன்னா அந்த மர்ச்சன்ட் பொண்ணு அட்டாக் பண்ற மான்ஸ்டர் கரெக்டா 9 மணிக்கு ஷார்ப்பா வரும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது சிஸ்டம்ல இருந்தோம் டைம் இப்ப கரெக்டா 8:58 ஆகுது அப்படின்னு வருது. ஹீரோ இப்படி அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே பெறாவும் தூரமா வந்து நீ சொல்லலனாலுமே உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் என்னால ஈஸியாவே தோண்டி எடுக்க முடியும். உன்னோட 2 கையும் காலையும் துண்டா வெட்டி போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன நினைக்கிற? ஒரு நோபல் மேல கை வச்சுட்டு நீ அசால்ட்டா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா? நான் அந்த விஷயத்த அப்புறம் யோசிக்கிறேன். உனக்கு இதை பார்த்தா தெரியல நம்ம நிறைய ஆடியன்ஸை கேதர் பண்ணிட்டோம் போலயே. எனக்கு ஒன்னும் அதை பத்திலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா இதுதான் லாஸ்ட் அட்டாக்கா இருக்க போகுது. உன்னை பார்த்தா நீ பயங்கர கான்பிடென்ட்டா இருக்க போல. அப்பனா சரி உன் கான்பிடன்ஸ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பெறாவும் அங்க இருந்து செம்ம வேகமா ஹீரோ நோக்கி ஓடி வரான். இவன் இப்படி வரும்போது ஹீரோ பார்த்தா ஹீரோ தூரமா நின்னு சிரிச்சிட்டு இருக்கான். நான் பார்த்தா ஹீரோ அவர் ஆஃப் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான் போல. ஆக்டிவேட் பண்ணி தூரமா நின்றவன் டக்குன்னு இவன் பக்கத்துல வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவன் எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் வந்தான்? ஹீரோ பக்கத்துல வந்து மாப்பிள நீ தோத்துட்டடா அப்படின்ட்டு இவனை போட்டு ஒரே வெட்டிட்டு ஹீரோ பின்னாடி போயிடுறான். இவன் போகும்போதே அந்த ஷேடோ இவ்வளவு நோக்கி வெறித்தனமா வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஆள் சொல்றதெல்லாம் கேர் பண்ற அளவுக்கு இப்ப என்கிட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. இந்த மர்ச்சன்ட் பொண்ணும் இவ்வளவு நோக்கி ஏதோ அட்டாக் பண்ண வருதுன்னு தெரியாம ஹீரோ சண்டை போட்டதே இவ பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு அவனோட ஆக்சலரேஷன் அவன் எப்படி அவ்வளவு வேகமா போனான். அதுவும் இல்லாம அவன் யார்கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். புதுசா வந்த ஸ்டூடெண்ட்லயே இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க கையில அவன் இவ்வளவு ஸ்பீடா சண்டை போட்டுட்டு இருக்கானா. ஹீரோ இவ்வளவு வேகமா சண்டை போட்டதை பார்த்துட்டு இவ்வளவு அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நோட்டீஸ் பண்றா சைட்ல ஏதோ வருதுன்ட்டு. இவ திரும்பி பார்க்கும்போது அந்த பிளாக் ஷேடோவோ செம்ம ஸ்பீடா இவ்வளவு நோக்கி வந்துட்டு இருக்கு. இவ்வளவு இதை பார்த்துட்டு ஏதோ என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு இந்த பிளாக் ஷேடோ. இது ரொம்ப வேகமா இருக்கு. இது அதுவா மட்டும் இருக்க கூடாது அப்படின்ட்டு எதையோ யோசிச்சுட்டு இவ பயத்துல நிக்கும் போதே அந்த உருவமும் மேல எகிருது. அதை பார்த்துட்டு இவ்வளவு இது நைட் வாக்கர்ஸ். கண்டிப்பா இந்த அட்டாக்ல இருந்து என்னால தப்பிக்க முடியாது. நான் என்ன இந்த இடத்துல சாக போறேனா? ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் மாதிரி. இது ஒரு மீனிங்லெஸ் ஆன விஷயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு அப்படியே கத்துறா. பார்த்தா ஒரு ஸ்லாஷ். இவ்வளவு கண்ணை அப்படியே பொறுமையா திறந்து ஏதோ எதிரில பாக்குறா. பார்த்தா ஹீரோ தான் முன்னாடி இருந்த அந்த நைட் வாக்கரை போட்டு தள்ளிட்டு அப்படியே மாசாய் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் இவளை பார்த்துட்டு வாட் அ பெத்தட்டிக் சைட் அப்படின்றான். இப்படி சொல்லும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.